வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்த புனிதம் அவர்கள் பணி நிறைவு பெறுவதை ஒட்டி தோவாளை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அவருக்கு பணி நிறைவு பிரிவு உபசார விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர்கள், கவுன்சிலர்கள், அரசு துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் புனிதம் அவர்கள் சிறப்பாக பணியாற்றியதை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்து நினைவு பரிசு வழங்கினர். தோவாளை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்து இன்று பணி நிறைவு ஓய்வு பெறும் இந்த நல்நாளில் இந்த மேடையில் கதாநாயகியாக வீற்றிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய புனிதம் மேடம் அவர்களே, வட்டார கிளை வளர்ச்சி அலுவலர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சார் சேகர் சார் அவர்களே, தோவாளை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முன்னாள் வட்டார கிளை அலுவலராக பணிபுரிந்து இன்று கிள்ளியூர் வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரியும் அன்பு சார் நீலபாலகிருஷ்ணன் சார் அவர்களே, கிள்ளியூர் வட்டார கிளை வளர்ச்சி அலுவலர் மேடம் புனிதவதி அவர்களே, மேனேஜர் டித்ரீட் மேடம் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து அலுவலக அதிகாரிகளும், இன்ஜினியர், ஓவர்சியர், ஸ்டாஃப், பிசி எல்லோரையும் அன்போடு வரவேற்று கொண்டு, இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள், நன்னாள். ஏனென்றால் அவங்க சொன்னது மாதிரி ஒரு அரசு வேலையில் என்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோமோ பணி ஓய்வு நிறைவு நாள் வர நாம் அரசாங்கத்துக்காகவும் மக்களுக்காகவும் மக்கள் பணிக்காகவும் நீங்கள் அரசியல்வாதிகளோடு பணிபுரிந்து எந்த விதமான கெட்ட பேரும் வாங்காம பணி ஓய்வு பெறுவது என்பது உண்மையிலே பெரிய விஷயம்தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லோரோடும் பழகும் போதும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குணத்துல இருப்பாங்க. எல்லா குணத்தையும் சகிச்சு கொண்டு அந்த வேலையில பணிபுரிந்து நீங்க பணி நிறைவு போய் அடையும் போது உண்மையிலே கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையவே இருக்கு. அந்த ஆசீர்வாதம் நிறையவே இருக்கனாலதான் எந்த ஒரு இடைஞ்சலும் பிரச்சனையும் இல்லாம நீங்க பணி நிறைவு ஓய்வு பெறுகிறீங்க. அதனால் உங்களுடைய கடவுளுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் போய் சேரும். நம்மோடு இருந்து உறவுகளாக இருந்து இந்த புனிதா மேடத்தை இனி நம்ம ஓய்வுங்கிறது யாருக்குமே கிடையாது. பொதுவா எல்லாரும் ஓய்வுன்னு சும்மா வச்சிருக்காங்க. 60 வயசுன்னா ஓய்வு அப்படிங்கிறத கவர்மெண்ட் வேலை ஸ்டாஃபுக்கு அப்படி வச்சிருக்காங்க. ஆனா ஓய்வு யாருக்குமே கிடையாது. கடவுள் நம்ம மேல அழைக்கதனையே நமக்கு ஓய்வே கிடையாது. எப்படி ஓய்வு வரும்? அவங்க இப்ப வீட்டுல போய் இருந்தாலும் அவங்களுக்குள்ள வேலை கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா வேற ஏதாவது வேலை அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வேலை செஞ்சவங்க கையும் காலும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி வேலை செய்யறவங்க எப்பவுமே செய்து கொண்டுதான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஓய்வுங்கிறது இருக்கவே கிடையாது. ஒரு நாள் நம்ம ரெஸ்டே எடுக்க கூடாது. ரெஸ்ட் எடுக்காம நம்ம பணி கரெக்டா போயிட்டே இருந்தோம்னா நமக்கு ஓய்வுங்கிறது ஒரு மனசுல தோணவே செய்யாது. அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படிங்கிறத சிந்திக்க தான் வேணும். அடுத்தது அவங்க ஓய்வு பெறாம அடுத்தது அவங்க மகனோட இணைந்து அவங்க உறவுகளை மேடம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல பணி அமைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். கடவுள் ஆசீர்வாதம் அதற்கு துணை புரியும். ஏன்னா அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க. இத்தனை வருட காலம் 32 வருட காலம் அரசு பணியில் அமர்ந்து அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க குழந்தைகள் நல்லாவே இருக்கும். கடவுள் அதற்கு ஆசீர்வதிப்பார். ஒரு சிறிய கவிதைகள் ஒன்று படிக்கிறேன். உங்களை வாழ்த்த வயதில்லை, இருந்தாலும் வாழ்த்துகிறேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் நம் தலைமுறை. தந்தையை பிரிந்தால் அது கரு,
நிஜத்தை பிரிந்தால் அது நிழல், மண்ணில் விதைத்தால் அது வீரம். இரவை பிரிந்து பொழுதுதான் காலை, இமைகள் பிரிந்தால்தான் பார்வை, உழைத்து களைத்தால்தான் வேர்வை. நாங்கள் வேண்டுவதோ உங்கள் உறவை. விண்ணை பிரிந்தால் மழை தண்ணீர், உங்களை பிரியும் எம் கண்ணில் கண்ணீர். நாங்கள் பிறந்தது வேறு வேறு தாய்க்கு. இது புனிதம் என்ற நீங்கள் எங்களை விட்டு பிரிந்தாலும் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்றும் உங்கள் ஆசீர்வாதமும் அன்பும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று தோவாளை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள பணியாளர்கள் சார்பாகவும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நல்லா பழகுவாங்க, அன்பா பழகுவாங்க. அவங்கள பிரியணும்னா கஷ்டமா தான் இருக்கு. என்னைக்கு மேடம் வந்திருக்காங்களா, வீடியோ வந்திருக்காங்களான்னு தான் கேட்போம். வரலைன்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏன் மேடம் இன்னைக்கு வரல, ஆஃபீஸ் வரல அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஆனால் எங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் உண்மையிலே அவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும், கடவுள் நல்ல மாதிரி ஆசீர்வதிப்பார். இன்னும் அவங்க பணி ஓய்வு பெறக்கூடாது, பணி தொடரணும். இதே போல எல்லா அலுவலர்களும் நல்லபடி அவங்களுடைய பணியை ஓய்வு பெற்று நல்ல பெயர் வாங்க வேண்டும். அரசு பணியில் வேலை பார்க்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் பணி ஓய்வு, இந்த மேடம் ஓய்வு பெறுவது போல் நீங்களும் நல்ல முறையில் எல்லா அலுவலர்களும் ஓய்வு பெற்று விடைபெற வேண்டும் என்று கூறி என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் புனித மேடம் அவர்களுக்கு செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.